இன்னைக்கு வெறும் மக்களோட இன்னைக்கு அவங்க மேல வரியை சுமத்துறதும் விலைவாசி உயர்வையும் உண்டாக்குறதுனால பாதிக்கப்படுவது மக்களாக தான். இன்னைக்கு லஞ்சம் ஊழலை ஒழியுங்கள். இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை மூலம் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை திறந்து ஒட்டுமொத்த இளைஞர்களையும் தமிழ்நாட்டையும் அதல பாதாளத்துக்கு தள்ளி கொண்டிருக்கின்ற அரசாங்கம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்ஐட்னு சொல்லி இன்னைக்கு உயர்தர மதுபான வகைகளையும் விற்க போறோம் என்ற ஒரு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதற்காக? மிடாஸ் என்ற அவர்களுடைய சொந்த கம்பெனி 100% லாபமாக செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்கு தானே தவிர உண்மையில் அவர்களுக்கு மக்கள் மீதோ தமிழ்நாட்டின் மீதோ எந்த விதமான அக்கறை இல்லை என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல மக்களே, இன்னைக்கு பஸ் வசதியை செய்து கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கம், வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது ஒரு அரசாங்கம். கலர்களை மாற்றிவிட்டு சொகுசு பேருந்து, தாழ்தள பேருந்து என்று பெயர்களை மட்டும் மாற்றிவிட்டு இன்னைக்கு பஸ் உயர்வை வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பஸ் வசதியை செய்த நீங்கள் அவங்க எல்லா விதத்திலும் அதுல வசதியா பயணிக்கக்கூடிய வசதியை அரசாங்கம் செய்திருக்கா? இங்க இருக்கிற சாலைகளை எல்லாம் தயவு செய்து முதல்வர் அவர்கள் ஹெலிகாப்டர்ல சுற்றுறதை விட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு தெருகளுக்கும் வரணும். அதற்காக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு மெஜாரிட்டியில உங்களை வெற்றி பெற செய்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா சாலைகளுக்கும் நீங்கள் வந்து பாருங்க, இங்க இருக்கிற சாலைகள் எல்லாமே சரியா இருக்கா? இங்க இருக்கிற பஸ் வசதியில மக்கள் பயணிக்கிறாங்களே, பாதுகாப்பாக நிம்மதியாக பயணிக்கிறார்களா என்பதை எல்லாம் முதல்ல நீங்கள் உங்கள் கவனத்துக்கு கொண்டு பாருங்க. இதையெல்லாம் செய்ய தவறிய ஒரு அரசாங்கம் விலைவாசி உயர்வை மட்டும் மக்கள் மேல இன்னைக்கு சுமத்துறாங்க. அதையே மக்களாகிய நீங்கள் நல்லபடியாக அதை உணரணும் சொல்லி இந்த நேரத்தில் எல்லோரையுமே பார்த்து கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க யார் கேட்டாங்க இது போல பாலம், இங்க பாலங்கள், மெட்ரோ ரயில் திட்டம், மோனோ ரயில் திட்டம் யாருமே கேட்கல. மக்களுக்கு தேவை நல்ல ரோடு வசதி, கட்டண உயர்வு இல்லாத பஸ் வசதி இருக்கு, நம்ம கிட்ட எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இருக்கு, எல்லா வசதி இருக்கு. இதையே நீங்க மேம்படுத்தினாலே போதும். புரட்சி தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தாய் குலங்களே என்றுதான் அவங்க ஒவ்வொரு வாட்டி ஓட்டு கேட்கிறப்ப சொல்லுவாங்க. உறுதியாக தமிழ்நாட்டு தாய் குலங்கள் தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்காங்க. அதனாலதான் 3வது முறையா முதலமைச்சராக வந்து பல லட்சம் கோடி ஊழல் செய்ததுனாலதான் இன்னைக்கு பெங்களூர் கோர்ட்டுக்கு போய் 1339 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையை இன்னைக்கு உங்களை நீங்கள் நேர்ந்திருக்கீங்க. ஆனா உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த தாய் குலங்களுக்கு நீங்கள் செய்தது என்ன? உங்களை மெஜாரிட்டியில வெற்றி பெற செய்த அந்த தாய் குலங்களுக்கு நீங்கள் செய்த நன்றி கடன் இதுதான் என்பதை தாய் குலங்களாகி நீங்கள் உணரணும். இன்னைக்கு கேப்டனோடு சேர்ந்து நானும் எங்கள் மகளிர் அணியை சேர்ந்த அனைவரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்கிறோம் என்றால் எதற்காக? பாதிக்கப்பட்டது நான் மட்டும் என்பதற்காக மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து தாய் குலங்களுக்கும் அத்தனை மக்களின் ஒரே அமைப்பாக இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களுக்காக இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்த்த மக்களோட மக்களாக சேர்ந்து நாங்கள் உங்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்க பாருங்க, கடந்த திமுக ஆட்சியில இருந்த கலைஞர் அவர்கள் சொல்வார் கலைஞர் டிவில, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமனமாக தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன் என்று. அவர் கவிழ்ல தமிழ்நாட்டையும் இந்த இந்திய நாட்டையும் கவிழ்த்து இன்னைக்கு 1,80,000 கோடி ஊழல் செய்து இந்தியாவை உலக அரங்கில் தலைகுனிய செய்து கவிழ்த்தது கலைஞர் அவர்கள் தான். அதே போல இன்னைக்கு புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று சொல்லி சொல்லி மெஜாரிட்டியில் வெற்றி பெற செய்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாமம் போட்டுதான் இன்னைக்கு அவர்கள் தாங்கள் சொல்வது ஒன்றும் செயல்வது ஒன்றுமாக இந்த 2 கழகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு மக்களாகிய நீங்கள் தக்க பாடத்தை புகட்டணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு என்ன என்பதை மக்களாகிய நீங்கள் சிந்திக்கணும். எதிர்கட்சி தலைவராக கேப்டன் இன்னைக்கு மக்களுக்காக எதுவும் பேசவில்லை என்று பத்திரிகைக்காரர்கள் சும்மா எழுதக்கூடாது. 6 மாதம் கொடுத்திருங்கள் என்று பல தடவை சொல்லிவிட்டார். ஆனாலும் யாரும் அதை கேட்கல. இன்னைக்கு தன்னுடைய முயற்சியை கேப்டன் ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வேண்டும் என்றால் இங்கு லஞ்சம் ஊழல் ஒழியப்பட வேண்டும். இன்றைக்கு பஸ் கட்டண உயர்வுனால பாதிக்கப்படுவது மக்களாகி நீங்கள் தான். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுல இருந்து
இன்னைக்கு ஒரு போக்குவரத்து துறையில் எத்தனை லட்சம் கோடி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஆளும் கட்சி முதலமைச்சர் பகிரங்கமாக வெளியிட தயாரா என்பது இந்த நேரத்தில் நான் அறைகூவல் விடுகிறேன். இன்னைக்கு அந்த அத்தனை லட்சம் கோடி ஊழலை நீங்க தடுத்தாலே இந்த பஸ் கட்டண உயர்வை நீங்கள் தடுக்கலாம். ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுல இருந்து ரீபில்ட் பண்ண பழைய டயர்களை போட்டு புது டயர் போல கணக்கு எழுதுறது, பழைய பார்ட்ஸை எடுத்துட்டு புது பார்ட்ஸ் போட்டோம்னு சொல்லி கணக்கு எழுதுறது, பஸ் கண்டக்டர் ஒரு டிரைவரை தவிர போக்குவரத்து துறையில இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இன்னைக்கு ஊழல் செய்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு போக்குவரத்து துறையும் சரி, பால்வளத்துறையும் சரி, இன்னைக்கு அதுல பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கு. இந்த லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்படணும். அந்த லஞ்சம் ஊழல் ஒழித்து அதன் மூலமாக உங்கள் துறைகளை நீங்கள் மேம்படுத்தணுமே ஒழிய வெறும் விலைவாசி உயர்வு மூலம் மக்களாகிய நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை இன்னைக்கு தண்டிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இங்க எத்தனை கொள்ளைகள். முதல்ல உங்க ஆட்சியில நடக்கிற மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துங்கள். இன்னைக்கு மெட்ரோ ரயில், மோனோ ரயில் மூலமாக பல லட்சம் கோடி ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க. மிடாஸ் கம்பெனி மூலமாக இன்னைக்கு டாஸ்மாகும் எலைட்டும் செழிப்படைஞ்சுட்டு இருக்கு. அதை முதல்ல தடுத்து நிறுத்துங்கள். இதையெல்லாம் செய்ய தவறியவர்கள் எல்லா வரிச்சுமையும் விலைவாசியும் மக்கள் பெயர்ல சுமத்தி இன்னைக்கு அவர்கள் மட்டும் வசதியா வாழ்ந்து கொண்டு ஏழைகளை மீண்டும் மீண்டும் ஏழைகளாக்கி கொண்டும் பணக்காரர்கள் மீண்டும் மீண்டும் பணக்காரர்கள் ஆகி கொண்டிருக்கும் நிலைமைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என்ன சொன்னாங்க, அமெரிக்காலேயே வால் ஸ்ட்ரீட் போராட்டம் என்று ஒன்று வெடித்திருக்கிறது. சாமானியர்கள், ஏழை மக்கள் மீண்டும் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் பணக்காரர்களாகி போய் இன்னைக்கு ஏழைகளை நசுக்கக்கூடிய இந்த நிலைமையில் வல்லரசு நாடாக இருந்த அமெரிக்காவில் இதுவரைக்கும் காணாத ஒரு மாபெரும் புரட்சியாக வால் ஸ்ட்ரீட் போராட்டம் இன்னைக்கு அமெரிக்கா முழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் அவர்களே, உங்கள் நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் ஒட்டுமொத்த மக்களையும் கேப்டனர்கள் ஒன்று திரட்டி நடத்தக்கூடிய நிலை வராத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 100% மானியம் சொட்டு நீர் பாசனத்துக்கு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் பத்தாது. இன்னைக்கு தமிழ்நாடு என்பது விவசாயத்துறையை சேர்ந்த, விவசாயம் என்பது எதை நம்பி இருக்கு? நீர். இங்கு நதிகள் இணைப்பு சாத்தியப்பட வேண்டும். உரம் இன்னைக்கு மிகப்பெரிய வரையில போயிட்டு இருக்கு. அந்த உர கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். அந்த விலைவாசியை கட்டுப்படுத்தி இங்க எல்லா மக்களுக்கும் சாதாரண விலையில் உரம் கிடைக்கிறது என்ற நிலையை உருவாக்கி நதிநீர் பிரச்சனையை இந்தியா முழுக்க இல்லைனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து விவசாயத்தை நீங்கள் மேம்படுத்தும் போதுதான் இந்த 100% மானியங்கள் செயல்படுமே ஒழிய இது வெறும் அறிக்கைகளாக தான் இருக்கும். மக்களுக்கு எந்த விதத்திலும் இது பயனளிக்காது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல இங்கு எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். அந்த நல்ல நாள் தான் இந்த தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்று, அந்த நல்ல நாள் வெகு விரைவில் இங்கு வர மக்களாகிய நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை, நல்ல ஒரு ஆட்சியாக நீங்கள் நல்லபடியா செய்து மக்களுக்கு நீங்க மெஜாரிட்டியில வெற்றி பெற்றதுக்கு நன்றி கடனாக மக்களுக்கு செயல்படணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நீங்கள் உங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளாமல் இதே போல எதற்கெடுத்தாலும் ஒரே நாள்ல கூட்டணி கட்சியையும் கலந்து ஆலோசிக்காம, அதிகாரிகளையும் கலந்து ஆலோசிக்காம நீங்களாக தன்னிச்சையாக எடுக்கிற முடிவுகளால பாதிக்கப்படுறது மேலும் மேலும் மக்களாக இருந்தால் உங்களுக்கு சொல்றேன், ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினவர்கள் மண்ணுக்குள்ளே போன கதை உங்களுக்கு தெரியுமா என்ற நிலையை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். மேல இருக்கிறவங்க கீழே வந்துதான் ஆகணும், கீழே இருக்கிறவங்க மேல போய் தான் ஆகணும். இன்னைக்கு உங்க சுத்துல மேல இருக்கிறீங்க என்ற ஆணவத்தில் ஆடாதீங்க. மக்களின் உணர்வை மதியுங்கள், அவர்கள் கஷ்டத்தை உணருங்கள், அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை தீருங்கள். அம்மா என்று உங்களை சொல்கிறார். அம்மா என்றால் என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகத்திலேயே மிகவும் புனிதமான வார்த்தை அந்த வார்த்தை அம்மா. அம்மா என்றால் என்ன? பசித்த குழந்தைக்கு பால் அறிந்து கொடுக்கணும், சாப்பாடு தரணும், குடும்பத்தை ஒன்றாக செயல்படுத்தணும். இன்னைக்கு ஆளும் விருட்சம் போல இருக்கிற ஒரு குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்துவது ஒரு அம்மா. ஆனா இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு இலக்கணமும் இல்லாமல் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அந்த வார்த்தையை உங்களுக்கு அவ்வளவு
மிகப்பெரிய ஒரு புனிதமான வார்த்தையை உங்களுக்கு தந்ததற்காக, அந்த பட்டத்தை கொடுத்ததற்காக மக்கள் இன்னைக்கு வெற்றி நிலையக்கூடிய நிலையை தயவு செய்து அவர்களுக்கு உணர்த்திடாதீங்க. மக்களுடைய கஷ்டத்தை உணருங்கள். மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நல்லதொரு சிறப்பாக ஒரு ஆட்சியை மக்களுக்கு தந்து அந்த வறுமையை போக்கி மக்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல இங்க கூடியிருக்கும் மக்களுக்கும் லைவ் டெலிகாஸ்ட்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்க்க அத்தனை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மக்களே, இன்னைக்கு இந்த விலைவாசி உயர்வு யாரால இங்க நடக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து உணரணும். மக்களாகிய உங்களால தான். இப்ப நீங்க கோபமா இருக்கீங்க. ஆனா இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தேர்தல்கள் வரும் பொழுது ஓட்டுக்கு உங்களுக்கு யாராவது காசு கொடுத்தாலோ இலவச திட்டங்களை அறிவித்தாலோ அவங்க பின்னாடி ஓடி போயிட்டா நிச்சயமாக உங்கள் மனக்குமுறல்கள் எந்த காலத்திற்கும் யாருமே தட்டி கேட்க முடியாம போயிடும். அதனால ஓட்டுக்கு காசு வாங்கும் நிலையில் இருந்து மக்களாகி நீங்கள் மாறணும். இலவச திட்டங்களுக்கு மக்களாகி நீங்கள் நிற்கக்கூடிய நிலையை முதலில் நீங்களும் மாற்றிக்கொண்டு நிச்சயமாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல திட்டத்திற்கு நீங்கள் வரவேற்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லோரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இங்க மக்களே, நீங்கள் சிறந்த முறையில் உணர்ந்து மக்களே அவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டி திமுக அதிமுக போன்ற அராஜக ஆட்சிகளை இனிமேல மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டிய நிலையை நீங்கள் உருவாக்கணும். அந்த நிலையில் மக்களாக தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கேப்டன் அவர்களின் ஒரே சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களும் இன்றைக்கு நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்காங்க. அந்த இளைஞர்களின் தாய்க்குளங்களின் மூலமாக தமிழ்நாட்டிற்காக நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக உழைக்க நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கே என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த உண்ணாவிரதத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களின் மன உணர்வுகளை மதித்து உங்களுக்காக இந்த பிரச்சனையை கேப்டன் அவர்கள் கையில் எடுத்து இந்த பிரச்சனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சிறந்த முறையில் வரவேற்பு கொடுத்த இங்க நல்ல முறையில் இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, என்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.